செல்வராஜ் பேசலாம். திரு சுப்ரத்னம், இங்க 9 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணியில் பயணித்திருக்கிறோம். 5 ஆண்டு கால ஆட்சியின் மீது எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கல. மாறா 26ல் நிச்சயம் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். ஆனால் அதெல்லாம் எந்த அளவில் இருந்தோம் அப்படின்னா, நிறைய காலச்சூழலில் சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுத்து இழந்து அப்படியெல்லாம் தான் இருந்திருக்கிறோம். ஆனால் அதை அப்படியே தொடர முடியாது இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? திரு வைகோவை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தி மாஸ்டர் ஆஃப் யூ டர்ன்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்று சமீபத்தில் நான் கட்டுரை இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் நான் வாசித்து விட்டு தான் வந்தேன். ஏன்னா சேஞ்சிங் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் சேஞ்சிங் அலையன்சஸ் இஸ் த ஹேபிட் ஆஃப் வைகோ என்று அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டு அதை அழகுற எழுதியிருக்கிறார்கள். அதாவது அவர் அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி பயணிப்பது தான் வைகோவுடைய கடந்த கால வரலாறு என்பதை தெல்ல தெளிவாக அவருடைய அரசியல் வரலாற்றை எண்ணி பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தி மாஸ்டர் ஆஃப் யூ டர்ன்ஸுங்கிறது 1970 1993 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். டாக்டர் கலைஞர் அவர்களால் 3 முறை ராஜ்யசபா எம்பியாக உருவாக்கப்பட்டார். 3 முறை 18 ஆண்டு காலம் ஒரு தனிநபர் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ராஜ்யசபா உறுப்பினராக உருவாக்கப்பட்ட வரலாறு திரு வைகோ அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு அங்கே கட்சியிலிருந்து பிரிந்து வந்த பிறகு மதிமுகவுக்கு தொடங்கிய பொழுது 1998 அதிமுக கூட்டணிக்கு சென்றார். அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சென்றார். அங்கே வாஜ்பாய் கவர்மெண்ட் மேலே அம்மா ஜெயலலிதா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்ப இங்கே கூட்டணிக்கு தலைமை, தமிழ்நாட்டின் தலைமை அனைத்து அதிமுக அன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா தலைவராக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் கூட்டணி தலைமை. ஆனால் தலைமையின் பேச்சை கேட்காமல் அங்கே வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து திடீரென வாஜ்பாய் அணிக்கு மாறினார். பிறகு என்ன நடக்கிறது? 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வருகிறார். 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வருகிறார். 2006 திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். ஆனால் 2006 திமுக கூட்டணியில் இருக்கிறப்பயே 2011 தேர்தல் வருது. தேர்தல் சமயத்தில் காலையில் கோபாலபுரம் இல்லம் சென்று டாக்டர் கலைஞர் அவர்கள் வீட்டில் சிற்றுண்டி உண்ணுகிறார். கூட்டணிக்கு வந்துகிறேன் என்று சொல்கிறார். திருச்சியில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பிரமாண்டமாக செய்யப்படுகிறது. வைகோவுடைய கட்டவிட்டெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர் என்ற வகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாலை அனைவரும் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் போயஸ் கார்டன் சென்று அங்கு போண்டாவும் வடையும் சாப்பிட்டு விட்டு போயஸ் கார்டன் நான் சிற்றுண்டிங்கிறப்ப அதே போல போயஸ் கார்டன் சென்று தவிர்த்துருவோம், ஆரோக்கியமா பேசுவோம், நீங்க பேசுங்க. போயஸ் கார்டன் சென்று அங்கே திடீரென காலையில் திமுகவுடன் கூட்டணி என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் திருச்சி மாநாட்டில் ஒரு கட்டவிட்டு வைக்கப்படுகிறது. மாலையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம், இன்னும் சொல்லப்போனால் அவருடன் இருந்த மூத்த தலைவர்கள் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன், அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள், அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் போன்றவர்கள்லாம் வேண்டவே வேண்டாம், நாம் திமுக கூட்டணியிலே தொடர்வோம், வேண்டாம், காலையில் கோபாலபுரம் சென்றுவிட்டு மாலை இங்கே சென்றால் நம்முடைய கட்சியோட கிரெடிபிலிட்டி என்ன ஆகும் என்று எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் சில பல சுயநல நோக்கத்திற்காக அவர் அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்தார். இப்படி தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியில் மக்கள் நல கூட்டணி என்று அறிவிக்கிறார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேமுதிகவும் கூட்டணி அமைவதற்கான சூழல் உருவாகிவிட்டது. டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட பழம் நழுவி பாலில் விலை இருக்கிறது என்று அற்புதமாக ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். ஆனால் என்ன மக்கள் நல கூட்டணி என்று சிலருடைய தூண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக கூட்டணி அமைத்தால் உறுதியாக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற நிலையை தகர்க்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு அவர் பாட்ட தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த எதிர்க்கட்சி தலைவராக விளங்கிய திரு விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணி நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர்களே லெஃப்ட் பார்ட்டி திரு திருமா அவர்களுடைய தலைமையிலான கட்சியெல்லாம் கூட்டு அப்போதெல்லாம் செயல்பட்டது சுயநலம் அப்படின்னா திமுகவோடு அவர் செயல்பட்டதுல சுயநலம் இல்லாம இருந்தார். அவர் மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கி, சரிங்களா, திராவிட அவருக்கு வாய்ப்பு சார், அவர் உள்ளத்தில் இருப்பதுதான் உதட்டில் வரும். வாய்ப்பு கிடைக்கிறவர்களெல்லாம் அவர் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு வந்திருக்காரோ அப்போதெல்லாம் அவருடைய கட்சி பதவி பெற்றிருக்கிறது, அவர் பதவியை பெற்றிருக்கிறார். கூட்டணியிலிருந்து பதவியை பெற்றுக்கொண்டு முதுகில் குத்துவதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் துரோகம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் வைகோ. அதனுடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக கூட்டணி உருவாகி இருந்தால் அன்றைக்கு உறுதியாக 2014 டாக்டர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கும். அவர் மறைந்த இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியிலிருந்து எல்லா கட்சிகளும்
வெளியேறுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி எந்த உரிமையோடு அவர்கள் வந்தார்களோ அதே உரிமையோடு அவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சிக்கு ஆதரவு அப்படிங்கிற இடத்திலிருந்து திமுகவும் திமுக தலைவரும் சொல்வதை போல எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப மதிமுக வெளியேறுவதிலோ தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதிலோ அதுல என்ன துரோகம்னு நீங்க பாக்குறீங்க? தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதை நாங்கள் துரோகம் என்று, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இவர் திரு காரை செல்வராஜ் சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் எங்களுக்கு தொகுதி குறைவாக கொடுத்தார்கள், அழுத்தம் கொடுக்கப்பட்டது, சுயமரியாதை தன்மானத்தை இழந்து விட்டு தான் நாங்கள் வந்து அங்கே பயணித்தோம், தனிச்சின்னம் என்ன தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதை மறுத்தார்கள் என்று இவ்வளவு இக்கட்டான நிலையில் சார் கொஞ்சம் கவனிங்க. இவ்வளவு இக்கட்டான நிலையில் உங்களுடைய சுயமரியாதை தன்மானத்தை இழந்து அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சுயமரியாதை புலிகள், தன்மான சிங்கங்கள் உடனடியாக நாங்கள் ஏற்கனவே போட்டி எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும், என்ன 4 இடங்கள் என்றால் நிச்சயமாக வெளியேறுவோம், எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், இல்லை என்றால் வெளியேறுவோம், ஏன்னா எங்களுடைய சுயமரியாதை இழந்து விட்டு நாங்கள் இங்கே இருக்க தயாரில்லை என்று அன்றைக்கு வெளியேறிக்க வேண்டியதானே. இப்போ நாங்கள் வெளிப்படையாக கேட்குறேன் சார், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சிருந்தா அந்த வைகோ வெளியேறிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியாக வெளியேறி இருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கும் அவர் அன்றைக்கு பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னதான செய்தியாளர் சந்திப்பில் பதில் சொன்னார். ஒருவேளை அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்க கண்டிஷன் போட்டு நாங்க வெளியேறி இருந்தால் வைகோ அவர்களுக்கு இதே தான் வேலை, அதனால அவர் வந்து வெளியேறி விட்டார் அப்படின்னு நீங்க பேசியிருப்பீங்க. ஆனா அந்த நேரத்தில் கூட்டணி உடையக்கூடாது, ஒரு நோக்கம் சிதையக்கூடாது என்கிற காரணத்திற்காக நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களுக்கு அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறார். அவர் வந்து 2 தொகுதி 3 தொகுதிகளில் வந்து உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு தொகுதியில் வந்து அவருடைய தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திடீர்னு இந்த எலெக்ஷன்ஸ் வேர் ஹாஃப்வே த்ரூ, ஏன்னா தேர்தல்கள்லாம் வந்து நெருங்கி வந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய சூழலில் அவர் என்ன சொன்னார், அந்த கடையநல்லூர் தொகுதியிலும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று வாலண்டியர்டு ஹிம்செல்ஃப் அவராக முன் வந்து நாங்கள் இந்த தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் உதயசூரியன் போட்டியிடுகிறோம் என்று அவர் தான் சொன்னார். அதற்கு எங்களுடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை விட்டார்கள். சொல்ற இதுல எங்க இருந்து அழுத்தம் வந்துச்சு சார்? என்னத்துக்கு சார்? லெட் ஹிம் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஓன் பார்ட்டி. அவருடைய கட்சியுடைய அவருடைய தொண்டர்களுடைய என்ன அவர்கள் let him take care of his cadres and his party. அவருடைய தொண்டர்களுடைய அவருடைய கட்சியுடைய நலனை பார்க்க வேண்டியது தானே. இவர் என்ன ஒட்டுமொத்த கூட்டணிக்காண்டி தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் திரு வைகோவுக்கு கிடையாது. நாங்கள் தான் தியாகம் பண்ணி இருக்கிறோம். 2019 தேர்தலில் திருச்சி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் இருந்த சீட்டை திரு வைகோ தன்னுடைய மகனுக்கு வேண்டும் என்று கேட்டதற்காக அந்த தொகுதியை எங்கள் தலைவர் வந்து வைகோ மகனுக்கு கொடுத்து அங்கே அவரை வெற்றி பெற, அது மட்டும் இல்லை அவர் ஊழியர் கூட்டத்தில் பேசின பேச்சுக்கு மற்ற கட்சி தலைவர்கள் அன்னைக்கே அவர் தம்பி நீ வந்து என்ன உனக்கு இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசவே தெரியவில்லை, உன்னை வைத்து நாங்கள் எப்படி தேர்தல் நடத்துவோம் என்று அன்றைக்கு வெளியேற்றிருப்பார்கள். ஆனால் தாயுள்ளத்தோடு எங்கள் தலைவர் அதையெல்லாம் அவர் அரவணைத்து அன்றைக்கு தேர்தலை முன்னின்று நடத்திய அண்ணன் KN நேரு அவர்களையும் சகோதரர் அன்பில் அவரை ஜெயிக்க வைச்சார். எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறது விருப்பமும் உரிமையும் தானே சார். அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது அந்த நீங்க சொன்ன காலகட்டத்திலையும் திரு துரை வைகோ வெளிப்படுத்தினார். இப்ப தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகாகவும் அதை வெளிப்படுத்தினார். காலம் கடந்து வெளிப்படுத்துறாங்க சார். அன்றைக்கு நான் கேட்கிறேன்னா if at all they were very particular that என்ன அவர்கள் வந்து தங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று உறுதியோடு இருந்திருந்தால் என்ன நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவது என்றால் இந்த கூட்டணியில் தொடர்வோம், இல்லை என்றால் தன்மானத்தோடு நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று சொல்லி இருந்தால் அவரை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அது வந்து அவருடைய சுயமான முடிவல்லையா இன்றைக்கு பேசக்கூடியவர். இவர் என்றைக்கு தாவேக்காக்கு போன்னு பொதுக்குழுவில் முடிவு எடுக்கலங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்கிறது முன்னால் திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு முன்னாலோ பின்னால முதலமைச்சர் ஆன பிறகு திரு வைகோ வீட்டிற்கு சென்ற பொழுது என்றைக்கு அவர் வந்து வைகோ வந்து இதுவரை வெளிப்படுத்தாத மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, என்ன சார் அதுக்கு முன்னாடி போனது திமுக தலைவர் வீட்டுக்கு மகிழ்ச்சி முதல்வர் திமுக ஸ்டாலின் பாயிண்ட்க்கு வந்துறேன். he was making a courtesy call on all leaders almost except எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்ல வரேன் பாருங்க, அவருடைய இல்லத்தில்
ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்த பெண்களை, வேலைக்கார பெண்களை கூப்பிட்டு, ஏமா வாங்க வாங்க, இவங்க எல்லாம் உங்கள் ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் உங்கள் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அப்பனு மகனு வெளிப்படுத்தி அந்த இயல்பான இயல்பு எப்படிங்க சார்? இயல்பு எப்படி? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய குடும்பம், குறைந்தபட்சம் என்னுடைய குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவி செய்ய ஓட்டு போடுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். என்னுடைய சுற்றத்தார்கள், என்னுடைய வீட்டு வேலைக்காரர்கள் உட்பட அவர்களை கூட கன்வின்ஸ் பண்ணாத நீங்க எப்படி இந்த கூட்டணிக்கு உண்மையா இருந்திருப்பீங்க? இந்த கூட்டணியில் என்ன உணர்வோட நீங்க மேடையில் பேசியிருப்பீங்க? இதெல்லாம் யாரையும் மாத்திர வேலை. கூட்டணியை விட்டு வெளியேறும் போது திரு வைகோ விமர்சனங்களை வைக்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர் மீதான கடுமையான விமர்சனங்களை இப்ப திமுகவும் முன்வைக்கணுங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கா? நாங்க என்றைக்குமே எங்களுடைய தலைவரை பொறுத்தளவில் இன்றைக்கு திரு வைகோ அவர்களுடைய பொதுக்குழு கூட வரை அவர் எந்த கலைஞர் காலத்திலிருந்து என்னங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று கூட்டணி கட்சியினரை நடத்துவதற்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தன்னை நம்பி வந்த இயக்கத்தினர் வெளியேற்றியது கிடையாது. அவர்களால் வெளியேறினால் அது அவர்களை தடுப்பது கிடையாது. அந்த வகையில் தான் எத்தனையோ திரு தாவேக ஆட்சி அமைந்திருந்து திரு வைகோ மகன் எங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறாரு. இவர் எங்கூட ஏங்க வச்ச மை கூட காயல, நம்மளை எதிர்த்து வென்ற ஒரு அணிக்கு திரு வைகோ அவர்கள் அவர் மகன் வந்து சூட்டிய புகழாரா இருக்கு. அது எந்த தர்மத்தில் அடங்க. எனவே அவரை போய் அங்கே வரவேற்கிறாரு, சால்வு போடுறாரு, தன்னுடைய விருப்பத்தை இவ்வளவும் தாங்கிட்டு நேற்று அவர்கள் பொதுக்குழு முடிவெடுத்து திமுக கூட்டணி வெளியேறுகிறேன் என்று சொல்கிற நிமிடம் கூட்டணியில் கட்சியில் இருந்து தானே சார் மற்ற கட்சிகள்லாம் போய் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 2 கட்சிகள் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் திமுக சொல்லிதான் போச்சுன்னு திமுகவே சொல்லும் போது இப்ப மதிமுக வெளியேறுவது மட்டும்தான் சிக்கலா இருக்கா? வைகோ பேசினது மட்டும்தான் சிக்கலா இருக்கா? மதிமுக வெளியேறுவது எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் திரு மதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே. என்னன்னா எங்களை தனி சின்னத்தில் போட்டியிடுவதை தடுத்தார்கள், எங்கள் சுயமரியாதை என்ன விலை பேசப்பட்டது, எங்களுடைய தன்மானம் காற்றில் தூக்கி எறியப்பட்டது, என்ன எங்களுக்கு தொகுதி குறைக்கப்பட்டது. ஏங்க நான் கேட்கிறேன், அற்புதமா எதிர்கட்சி தலைவராக இல்லை திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சு அன்னைக்கு அவர் முதலமைச்சர் அறிவிச்சு நீ ஊர்வலம் இது பண்ணீங்களே. இன்றைக்கு அவருடைய மனைவி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆளே இல்லாத கட்சிக்கு 10 சீட்டா, திருமாவளவனுக்கு 3 சீட்டான்னு நீ ஒப்பீடு பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்னங்க பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் இருக்கு? நீங்க உங்களோட டிமாண்ட்ஸ் வற்புறுத்துங்க. இது போல எங்களுடைய தலைவர் யாரையாவது பேசியிருக்கிறாரா? வெளியேறிய பிறகுதான் இன்றைக்கு மதிமுகவிலிருந்து அதிருப்தியில் வெளியேறுவதை கட்சியில் சேர்த்து இருக்கிறார். மதிமுக மகன் திமுகவாக மாறிவிட்டது. ஒரு புது அரசு வந்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ல இல்லாத மாதிரியான ஒன்று நடக்குது. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. நிறைய கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த கட்சியை நோக்கி போகணும். ஈவன் அதிமுகவிலிருந்தும் வாரந்தோறும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் இணையக்கூடிய சூழல்ல ஒரு கட்சி போய் இணையுது, ஒரு கூட்டணியில் இருந்து விலகுவது அப்படிங்கிறது பொதுவாக தேர்தலுக்கு முன்னும் பின்னும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது திமுக மதிமுக விவகாரத்தில் அது வேறுபடுது அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, நிச்சயமாக வைகோ அவருடைய பேச்சு நிறைய தடுமாற்றிருக்கு. அதாவது நீங்கள் வைகோ பேச்சு 10 ஹிஸ்ட்ரி புக்கு, 10 லிட்ரேச்சர் புக்கு படித்தா என்ன இருக்குமோ அதெல்லாம் கிடைக்குமா? ஆனால் இப்போ அவர் பேசுறது எல்லாமே 10 துக்ளக் படித்தா எப்படி இருக்கோ, 10 முரசொலி படித்தா என்ன கன்ஃபியூஸ் ஆகுமோ அது மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிறது திடீர்னு நான் கூட்டணியில் இருக்கனான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு கொடுக்குறதா அதை விட மோசடி இருக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறார். இது எப்படின்னா இது புதுவிதமானது. ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பாஜக உள்ள வந்துரும் சொன்னது இப்போ இன்னைக்கு ஐயோ திமுக சேர்ந்துரும் சொல்றது. இதை தவிர வேற என்ன காரணம் இருக்கிறது? இந்த உங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் மாற்றுக்கு என்ன காரணம் இருக்கிறது? ஒரு காரணம் இல்லை. ஒரு பட்டா இல்லாமல் ஒரு வீட்டை யாரோ கட்டி கொடுத்த வீட்டுக்கும் அவங்க வீடு வாங்கிட்டாங்க. இப்போ அந்த வீட்டை காலி செய்வது தான் நேர்மை. ஆனால் அந்த வீட்டையே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த 2 எம்எல்ஏ இவர் சொன்ன பேச்சை கேட்டு இவங்க ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கட்சி நேர்மையாக இருக்குன்னு. இப்போ அந்த 2 எம்எல்ஏவே முன் வரவில்லை. அப்படிங்கும்போது என்ன கணக்கில் இவங்க அப்படி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிஜமாவே எம்எல்ஏ மட்டும் இல்லை, இன்னும் பலரும் இன்றைக்கு திமுகவில் இணைகிறாங்க. அந்த கட்சியிலிருந்து மதிமுக தலைமை எடுத்த முடிவு சரி